இல்ல தளபதியோட நெக்ஸ்ட் மூவ் வந்து இப்போ இந்த எஸ்ஓபிக்கு எதிராக நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியுமே போவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக கட்சியில் சில முக்கியமான நபர்கள் எல்லாம் சேர்ப்பதற்கான வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் வந்து இனிமேட்டு வந்து நமக்கு இந்த பொலைட் அரசியல் வந்து இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். நம்மளை ஏறி மிதிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போச்சு. அது என்னைக்கு பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்குச்சோ, கொஞ்சமாவது அறிவுன்றது இவங்களுக்கு இருந்தால் அந்த பேச்சு பேச மாட்டாங்க. ஆட்டு மூளையாவது எதுக்காவது பிரயோஜனப்படும். இவங்க மூளை எதுக்குமே பிரயோஜனப்படாது தெரியுமா? 70 வருஷமா ஆட்சி செஞ்சு ஒன்று நேசிக்க வைக்கிறதுக்கு துப்பு இல்லை. மக்கள் உங்களை நேசிக்காத வண்ணம் நடந்துட்டு எங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு நீங்கள் பேசிங்கன்னா உங்கள் கையில் வந்து பணம் இருக்குன்ற ஒரே திமிரு தானே. நான் தைரியமாக இருக்கேன் இவர் சொல்கிறது. கூட்டணி கட்சிலாம் காலைல எழுந்து நாங்கள் திமுகவோட இருக்கோம் திமுக சொல்கிறது ஏன்? என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கு? விஜயோட அடுத்த மூவ் நெக்ஸ்ட் மூவ் என்னோட தான் இருக்கும். இல்லை தளபதியோட நெக்ஸ்ட் மூவ் வந்து இப்போ இந்த எஸ்ஓபிக்கு எதிராக நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியுமே போவாங்கன்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்தை நோக்கி கேள்வி எழுப்பணும். இதை வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது. பட் அடுத்த கட்டமாக கட்சியில் சில முக்கியமான நபர்கள் எல்லாம் சேர்ப்பதற்கான வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இவர் வந்து இனிமேட்டு வந்து நமக்கு இந்த பொலைட் அரசியல் வந்து இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். ஆமாம் எடுத்துட்டாரு. நீங்கள் இனிமேட்டு பாருங்கள். எஸ், நம்ம ரொம்ப பொலைட்டாக சில விஷயங்களை சொல்கிறது வந்து இவங்க வந்து நம்மளை ஏறி மிதிக்கிறாங்க. இது நம்மளை ஏறி மிதிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போச்சு. அது என்னைக்கு பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்குச்சோ, இதற்கு மேலே வந்து வெயிட் பண்ணுங்களேன். ஆட்ட வித்தியாசமாக இருக்குது இதுக்கு மேலே. அப்புறம் இந்த சிபிஐ விசாரணை அதை பற்றி எனக்கும் அது பேசுவேன்னு சொன்னால் அவங்க அப்போ சிபிஐ வந்துருக்குறப்ப பார்த்துக்கிறேன் முதல்ல வருது. பட் நேற்று அவர் பேசும்போதுமே அந்த 2 நிவேஸ்களையும் போட்டு நிறைய பேர் பேசுறது பார்க்க முடிஞ்சு. பிஜேபி கைக்குடியா டிவிக்கு இல்லை தம்பி, இது கொஞ்சமாவது அறிவுன்றது இவங்களுக்கு இருந்தால் அந்த பேச்சு பேச மாட்டாங்க. ஆட்டு மூளையாவது எதுக்காவது பிரயோஜனப்படும். இவங்க மூளை எதுக்குமே பிரயோஜனப்படாது தெரியுமா? மீன் செத்தாவது கருவாடா பிரயோஜனப்படும். இவங்க எதுக்கு பிரயோஜனப்படுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். தம்பி, இது வரைக்கும் சிபிஐ வந்ததுக்கு பிறகு எந்த சிபிஐ விசாரணை விசாரிக்கும் பொழுது கூட எஸ்ஐடின்னு ஒன்று இருந்துச்சு. ரெண்டாவது, இது ரெண்டையும் மாதம் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இங்கே சப்மிட் பண்ணி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 3 விஷயம் இருக்குது. ஒன்று சிபிஐ, அப்புறம் எஸ்ஐடி இருக்குது, அப்புறம் வந்து நீதிமன்றத்தில் மாதம் சப்மிட் பண்ணோம். இப்படி ஒரு வழக்கு காட்டுங்க. இது வரைக்கும் வெறும் சிபிஐ வரும், அது அவங்களுடைய கைக்கூலியாக இருக்கலாம். அதைத்தான் அப்போ சொன்னது வந்து அவங்க கைக்கூலியாக இருப்பது. இப்போ எஸ்ஐடி ஒன்று இருக்குது, நீதிமன்றத்தில் மாதமாக சப்மிட் பண்ணும்பொழுது இது முறையாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அதற்கான அழுத்தம் இருக்குது, அதற்கேற்ற அட்வொகேட் எங்கள்கிட்ட இருக்குன்றதான் நம்ம சொல்கிறோம். இது புரியாமல் ஆட்டு மூலம் மாதிரி இதுங்க பேசி சுற்றுனாக்கா படிங்கன்னு இதுதான் படித்து சொல்கிறது. கேட்க மாட்டிங்களே. ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. 888 ஃபேன்சி நம்பரில் திருட வேண்டியது. என்னத்த சொல்கிறது? உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? இல்லை, இப்போ கையில் வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா என்கிட்ட 10,000 என்கிட்ட 5,000 இருக்குன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ உனக்கிட்ட என்ன இருக்கோ அது சொல்ல தேவையில்லை. புரிஞ்சுங்களா? ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். நீ தைரியமாக இருக்கிறான்னா வெளியில் சொல்ல மாட்டேன். நான் தைரியமாக தான் நீ வாழ பார்த்துப்பேன்னு அமைதியாக இருப்பேன். நான் தைரியமாக இருக்கேன்னு இவர் சொல்கிறது. கூட்டணி கட்சிலாம் காலைல எழுந்து நாங்கள் திமுகவோட இருக்கோம் சொல்கிறது ஏன்? என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கு? நாங்கள் உங்களை திமுக என்ற ஒரு கட்சியை கொல்வதற்கு வரல, திமுக என்ற ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்த தான் வந்திருக்கிறோம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னா எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? நான் கேட்குறேன் தம்பி. மக்கள் ஒரு தலைவனை பேரன்பு கொண்டு நேசிக்கணும். 70 வருஷமாக ஆட்சி செஞ்சு ஒன்று நேசிக்க வைக்கிறதுக்கு துப்பு இல்லை. ஸ்டாலின் இங்கே நின்று இப்படி கிளம்பினோடனே குடுன்னு ஓடி போய் கூப்பிட்டு அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. கரெக்டா? இதான் நடக்குது. யாராவது ஸ்டாலின் வரான்னு சொல்லி நின்னாங்களா? அதே ஆதவர்ஜினா தான் சொன்னார். நீங்கள் உதயநிதி வாக்கிங் போகும்போது யாராவது வந்தாங்களான்னு. அதுக்கு முன்னாடி காரில் இதே மாதிரி மேலே கை கட்டிட்டு கும்பிட்டு போனார். அப்பயுமே யாரும் கிடையாது. அப்போது மக்கள் உங்களை நேசிக்காத வண்ணம் நடந்துட்டு எங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு நீங்கள் பேசிங்கன்னா உங்கள் கையில் வந்து பணம் இருக்குன்ற ஒரே திமிரு தானே. நீங்கள் எலெக்ஷனத்தில் காசை கொடுத்துடலாம், கோட்டை கொடுத்துடலாம். ஆடு மாடுகளில் பட்டி அடிக்கிற மாதிரி செந்தில் பாலாஜி சொன்னால் கூட்டு போய் அடைச்சி வைப்பார், படம் போட்டு காட்டுவேன்றது தானே நீங்கள் இந்த ஓட்டுறீங்க. சில 100 ஆயிரங்களை வாங்கி கொண்டு பல 100 கல்லறைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதை மாற்றணும். இந்த சிஸ்டமை மாற்றுறதுக்கான வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக கம்பெனிகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். அதான் சார், சிபிஐ பண்ணும்போது அவங்க போயிட்டு பொதுமக்களுக்கு முக்கியமாக இருந்தல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு விசாரித்து பார்த்தா அந்த திமுக இருக்காங்க பேர் சொல்கிறாங்க. தம்பி, நீங்கள் குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கணும் ஒரு பழமொழி இருக்குது.
எப்பயுமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஆழமான பகுதியில் குட்டியை வந்து வாழை பிடிச்சிட்டு குரங்கு ஃபஸ்ட்டு விட்டு பார்க்கும் எந்த பிரச்சனைலாம் போயிட்டு வருதா. ஒரு பிரச்சனை வாழை பிடிச்சி தூக்கிறோம். அது போல் வந்து ஏதோ ஒரு குரங்கு குட்டியை விட்டுருக்கு. அந்த குட்டி அங்கே வந்து கதறிக்கிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, இடையூறாக இருக்குது அப்படின்ட்டு. சிபிஐக்கு தெரியும், உன்னையும் தூக்கிட்டு உள்ளே வச்சு உட்காந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டு இங்கே வான்ட்டு. இதெல்லாம் வந்து சிபிஐக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக லோக்கலில் நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறது, எங்களை மிஞ்சிக்க இங்கே யாரும் கிடையாதுன்ற மாதிரி காட்டுறது. 6 மாதம் தானே தம்பி, பார்த்துக்கலாம். டிபி காங்கிரஸ்குள்ள சேர குடியுது. தம்பி நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கேரளாவோ பாண்டிச்சேரியோ இப்போ நீங்கள் சவுத்தை பொறுத்த வரைக்கும் சவுத்தில் தான் வந்து பிஜேபியோட ஆதிக்கத்தை செலுத்த முடியல. அவனுக்கு காங்கிரஸ் அழிச்சே ஆகணும். அவன் ஜெயிக்கிறான் இல்லையா, காங்கிரஸ் அழிக்கணும் தான் பிஜேபியோட அஜெண்டா. அப்போ காங்கிரஸ் தன்னை உயிர் கூட வச்சுக்கணும்னாக்கா யாரு கூட சேர்ந்தா உயிர் கூட வச்சுக்க முடியும்? 5 சீட் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. இங்கே இப்போ நீங்கள் கேரளாலாம் வந்து விஜய் சாரை கூப்பிட்டு போனால் ஓட்டு கிடைக்குமா, ஸ்டாலினை கூப்பிட்டு போனால் ஓட்டு கிடைக்குமா? ஆப்வியஸ்லி இவர் தான். அங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மட்டும்தான். அப்போது காங்கிரஸ் சார்பாக விஜய் கலாரனால ஏற்கனவே கேரளாவில் இவருக்கு தனியாக ஃபேன் பேஸு, ஐடி விங் இருக்குது. பயங்கரமாக களத்தில் இறங்கி வேலை செய்யும் பொழுது யாருக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு ஏற்படும்? அப்போ ராகுல் இதை வந்து நிச்சயமாக பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அதுதான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னும் பொழுது களம் நிச்சயமாக வருது. நம்ம வந்ததுடைய நோக்கமே இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்போது நான் டிவிக்கேல நம்ம இப்போ பர்சனலாக அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா, மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்குறதுக்கான வேலை செய்யணும். 100 பேரை நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறேன். 18 வயசுலேருந்து 50 வயசுக்கு உட்பட்ட நபர்கள் வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் கற்றுருப்பாங்கள்ல, வர்மக்கலையாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் கராத்தே, கும்ஃபுவாக இருக்கட்டும், மார்ஷல் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், இது போல் வந்து அடிமுறைன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கொண்ட நபர்கள் அவங்க மேலே வந்து கிளியராக என்ஓசி வாங்கிட்டு போலீஸ்ட்டு வந்து ஏதாவது கேஸ் இருக்கா, அடிதடி கேஸ் இருக்கா, பஞ்சாயத்து இருக்கானா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒரு 100 பேரை தயார் செய்யுங்கள். கட்சிகிட்ட சொல்லி தனி யூனிஃபார்மும் QRC கோடோடு வந்து ஒரு ஐடி கார்டும் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். காவல்துறை எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதோ அதே போல் இந்த பாதுகாப்பு படையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பாதுகாப்பு கொடுக்கும். இதை தாண்டி அந்தந்த மாவட்டத்தில் அந்த பெண்களுக்கோ முதியோர்களுக்கோ ஒரு குழந்தைகளுக்கோ பிரச்சனைனாக்கா நம்ம கட்சியை தொடர்பு கொள்ளும்போது இந்த பாதுகாப்பு படை அட்வொகேட் டீமோடு அங்கே போங்க. அங்கே என்ன பிரச்சனை பார்த்து சரி செய்யுங்க. ரவுடி பொறுக்கி போய் ஏதாவது அட்டகாசம் பண்ணானா அவன் தூக்கிட்டு வா, ஸ்டேஷனில் கொண்டு வந்து வைப்பட, ஸ்டேஷனில் கொண்டு வந்து வைப்பட, அவங்க கேஸ் போடுவாங்க, போடாட்டி போட வைப்போம். ஸோ இதெல்லாம் செய்யணும். நம்ம நாளைக்கு நல்லா யோசிச்சுங்க தம்பி. ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு நம்ம வந்து ஆட்சி நடத்துவதற்கான ஒரு வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ டிவிக்கு அதை நோக்கி தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுது. பள்ளிகளில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லா பள்ளிகள்லையும் CCTV கேமரா போடப்படும். அந்த IP ID பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படும். அதை தனியாக கண்காணிக்கிறதுக்கு தனி இலாக்கா ஒன்று உருவாக்கப்படும். ஸோ பெண்கள் மீது குழந்தைகள் மீது கை வச்சிருவேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் CCTV வேலை செய்யணும் கதை சொன்னீங்களா அப்படி சொல்லிடுவேன், சொல்ல முடியுமா? இது போல் வந்து பார்த்து செய்வதற்கான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது எழுதி வச்சுங்க, தளபதி விஜயோடைய புகைப்படம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருக்கும். குறிப்பாக நம்ம எதிரின்னு சொல்ல போகிற திமுக வீட்டுக்குள்ளேயும் இருக்கும். ஏன்? அங்கேயும் நம்மளால் ஒருத்தன் இருப்பாங்க, அங்கேயும் ஒருத்தன் ஓட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான்ல. ஸோ அவனுக்கு மாறுதல் தேவை. முட்டாள்தனமான சமூகத்தையோ குடிகார சமூகத்தையோ மலட்டுத்தன்மையான சமூகத்தையும் இங்கே வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க. இதை மாற்றணும். தளபதி விஜய் அவர்கள் அரசியலாக கற்றுக் கொடுக்கல. அரசியலுக்குள்ள அவர் வந்துட்டார், ஆட்டோமேட்டிக்காக அவன் அரசியலுக்குள்ள வந்துட்டான். இன்றைக்கு இளைஞர்களும் பெண்களும் வந்து அரசியலை கற்றுக்கொண்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறார்கள். உங்கள் தாத்தங்காலம் உங்கள் ஒப்பங்காலம் மாதிரி உருட்ட முடியாது இன்னைக்கு அரசியலில் உட்காந்துக்கிட்டு. அப்போ இந்த தொலைநோக்கு திட்டத்தை வச்சு தான் அவர் வந்திருக்காரு. ரொம்ப சிம்பிள், மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்திருக்கிறார். எத்தனை கோடி நடிகர்கள் இருக்காங்க, எத்தனை கோடி பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, யாராவது வந்தாங்களா? அவன் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டான். ஒரு பிஸ்னஸ்மேன் வர சொல்லுங்க பார்ப்போம். நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன், விட்டுட்டு வரணும். இவர் விட்டுட்டு வந்திருக்கிறார் பொழுது அப்போது இந்த மக்கள் நம்மளை வந்து பணம் பேர் புகழெல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறதை பார்த்துட்டதுக்கு பிறகு நம்ம அமைதியாக கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் மிக மிக இறை நம்பிக்கை உண்டவர் விஜய். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கைன்றது ரொம்ப சொற்பமான வாழ்க்கை. நமக்கு கொடுக்கப்பட்டதை மக்களுக்கு கொடுப்பதற்காக தான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான்றது உணர்றாரு. நாளைக்கு நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா, பொதுவாக ஒருத்தர் இறந்துட்டானா அவன் சம்பாதிச்ச பணம் பேர் புகழ் அந்த நகரத்தில் நம்ம கூட போட்டு புதைக்கிறான் கிடையாது. அவங்க போட்டு எடுத்துக்கணும், முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம செய்த நன்மைகள், நம்ம நிலைநாட்டிய அந்த வரலாறு தான் காலங்காலமாக பேசும். நீ நல்லது செஞ்சாலும் பேசும், கெட்டது செஞ்சாலும் பேசும். நம்ம நன்மையை செய்யணும், நன்மையை சம்பாதிக்கணும், இந்த மக்களை இங்கேருந்து காப்பாற்றணும்னு வந்திருக்காரு பொழுது நம்ம ஏன் தளபதிக்கு உறுதுணை நிற்கிறோம்னாக்கா, கொடுங்கோல் ஆட்சியாளர் பக்கம் நிற்காதேன்னு சொல்கிறோம். எவன் ஒருவன் கொடுங்கோல் ஆட்சியாளருக்கு பக்கம் நிற்கிறானோ, அதை சகித்து கொண்டு செல்கிறானோ அவனும் கொடுங்கோலன் தான். நீங்கள் ஒரு விஷயத்த இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மறந்துருச்சு. செருப்பு இருக்குல்ல, ஒரு செருப்பு அந்து போச்சுன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்க செருப்பையும் சேர்த்து தூக்கி போட்டுருவாங்க.
அதே போல தான் ஆட்சியும். ஒரு ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த ஆட்சி வந்து இங்கேருந்து போயிடுச்சுனாக்கா கூட்டணி கட்சியும் சேர்த்து தான் தூக்கி வெளியில் எழுந்திருவாங்க. நீ அவங்க கூட சேர்ந்து தானே உட்காந்துருந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் செருப்பு தச்செல்லாம் இனிமேட்லாம் போட முடியாது. இன்றைக்கி செருப்பு தச்சு போகிற காலம்லாம் கிடையாது. உங்களை தைக்கவும் விட மாட்டோம். புரியுதுங்களா? அப்போது நல்ல ஆட்சி கொடுப்பதற்கான வழிவகை என்னன்றதை யோசிக்கணும். நீங்கள் யோசிக்கல, நம்ம யோசிக்கிறோம். நீ எங்களை தாக்குதல் செய்வதற்காக மட்டும் 26 கட்சி சேர்ந்துட்டு ஒற்றை நபரை எதிர்க்கிற. இன்னைக்கு எஸ்ஓபின்னு ஒன்று போட்டிருக்கான் பார்த்தீங்களா? கவர்மெண்ட் சார்பா என்ன எஸ்ஓபி அது? அதாவது ஒரு 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 கூட்டம் நடப்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க, எவ்வளவு கேவலம் கட்டுறாவியா இருக்குன்னு. 5000 முதல் 10,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் 1 லட்ச ரூபாய் டெபாசிட் கட்டணுமா நம்ம? ஓகே, ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடத்தினா 1 லட்ச ரூபாய் டெபாசிட் 10,000 20,000 பேர் கலந்து கொள்ள நிகழ்ச்சிக்கு 3 லட்சம், 20,000 50,000 கலந்து கொள்வதற்கு 8 லட்சம், 50,000 மேல் கலந்து கொண்டால் 20 லட்சம் டெபாசிட் கட்டணுமா ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு. இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்புல எங்கேயாவது இந்த மாதிரி இருக்கு நீங்க பாத்துருக்கீங்களா? எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? இது என்னது? 20 லட்சம் நான் எதுக்கு உனக்கு கட்டணும் தம்பி? உன் கூட்டத்துக்கு நீ கலைஞர் ஊர் கலைஞர் 100 நடத்தின கூட்டம் வரல, 30 விழா நடத்தினா 3000 பேர் கூட வரல, உனக்கு ஆள் வரல, பிரச்சனை இல்லை, நீ வெறும் 1 லட்சம் கூட இல்லை, 10,000 கூட கொடுத்துட்டு நீ நடத்திடலாம். விஜய் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு 1,00,000 பேர் வருவான். புரியுதுங்களா? அப்போ இது திட்டமிட்டு நசுக்கக்கூடிய வேலை. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் பணம் கட்டுறோம், ஸ்டேட் இது கூட எங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக எங்களுக்கு என்ன கொடுக்குறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன கொடுக்குறேன், பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. அது உங்க கடமை, அதுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம். அதை தாண்டி நீங்களுக்கு என்ன செய்யற? எதுக்கு 20 லட்ச ரூபா கேட்குறேன்? மேபி இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் திரும்பி நடக்காம இருக்கிறதுக்காக பண்ற. அப்ப நீ வேலை செய்ய மாட்டேன் கவர்மெண்ட், அப்படித்தானே? உரிய பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன், அப்படித்தானே? தம்பி, நீங்க கள்ளசாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டு போனா 10 லட்சம் கொடுக்குறீங்கல்ல, அது இல்ல அரசாங்கம்ன்றது, அது கேவலமத்த அரசாங்கம். புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டாவது, 2 மணி நேரத்துக்கு மேல யாரும் காத்திருக்க கூடாதான் ஒரு கூட்டத்துக்காக. மக்கள் டேய் நான் 4 முழுக்க கூட காத்திருப்பேன், அது ஏன் உரிமை. ஜனநாயகத்துல எனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமை, யாருக்காக நான் காத்திருப்பேன். புரியுதுங்களா? ஒரு பஸ் வரல நாங்க காத்திருக்கிறோமா 2 மணி நேரம்? காத்து தானே இருக்கிறோம். காத்துக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி பஸ் விட்டியா எங்களுக்கு? நீ கொடுத்த நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்றியே. 4.5 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம். நல்லாட்சியா கொடுத்த? நீ கொடுத்த வாக்குறுதி 4.5 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றிட்டியா? 2 மணி நேரத்துக்கு மேல காத்துக்க கூடாதுன்னு சொல்ற. சிறிய கட்சிகள் எப்படி பணம் கட்டும்? அவன் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசினா அவன் எப்படி பணம் கட்டும்? அவன்கிட்ட பிரச்சனையே இருக்காது. அப்போ என்னன்னாக்கா, இந்த ஆட்சி முடியும் வரை இவர்களை குறித்து எதிர்த்து கருத்து சொல்வதற்கோ ஒரு கூட்டம் நடத்துவதற்கோ யார் வந்துடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது போல் தெரிகின்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ இதை எதிர்த்து நம்ம வந்து நீதிமன்றம் போக வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. மலைகளின் மாநாடு, காடுகளின் மாநாடு, ஏரிகளின் மாநாடு அப்படின்ற மாதிரி மாநாடுகள் நிறைய நடத்துறாரு. இது எந்த அளவுல பயன் கொடுக்கும், இந்த எலெக்ஷனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுறாங்க. சார் இது எப்படி நினைக்கிறீங்க? நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிறதுல மிக முக்கியமான விடயமே இந்த பெற்றோர்களை அனாதையாக விடுவதை வன்மையாக கண்டிப்போம். அப்போ வந்து ஒரு ரூல்ஸே இருக்கும், 10 லட்ச ரூபா நீ டெபாசிட் பண்ணி அரசாங்க காப்பாற்ற வச்சு பார்த்துப்போம். பார்த்துக்க மாட்டேன் முடியாது அப்படின்னா நீ ஒழுங்காக பார்த்துக்கணும். நீ கூட்டு போய் சோறு போடாமல் போடும்போதுன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம். இதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் தெரியுமா? முன்பு ஒரு காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. இந்த கூட்டு குடும்பம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கை வைத்தியம் நிறையா தெரியும். எல்லாத்துக்கும் சளி பிடிச்சா எதை சாப்பிட கொடுக்கணும், உங்களுக்கு வந்து மஞ்சகாமலைக்கு எதை கொடுக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விடயத்துக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியும். பூராங்கடிக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி பூராங்கடிச்சிச்சுன்னா என்ன பண்ண இருக்கா தெரியுமா? கை வைத்தியம். சின்ன வெங்காயத்தினால நசுக்கி சாறு எடுத்து முதல் கட்டமாக அந்த இடத்துல தேய்ப்பாங்க, விஷ முறிவு ஏற்படும் அப்படின்றதுலாம். இப்போ இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பதற்கு அந்த முதியோர்கள் அங்கே இருந்தாங்க. அப்படி இல்லாமல் போனதுடைய விளைவு தான் பாம்பு கடிச்சா 3 மணி நேரம் அமைதி இருந்தால் விஷம் இறங்கி போகணும்னு இந்த ஆள் பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டா? பாம்பு கடிச்சா 3 மணி நேரம் அப்படி இருந்தால் விஷம் இறங்கிருமா? கட்டுவிரன் தூக்கி கடிச்சு விட சொல்கிறேன். அண்ணன் 3 மணி நேரம் அமைதியாக இருக்கட்டும், விஷம் ஏறுதா இறங்குதான்னு பார்ப்போமா? ஸோ இதெல்லாம் வந்து அரசியலுக்கு பொருந்தாத பேச்சு தம்பி. உங்களுக்கு எதிர்ப்பதற்கு உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் திமுக ஆட்சியில் இருந்தோ அதை எதிர்க்காமல் ஏற்கனவே இவர் வந்து இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு பேசியிருக்கிறார். அப்போ நீ அதிமுக ஸ்டாண்ட் எடுத்தீங்க, இன்றைக்கு திமுக ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவுதான். உங்களுக்குன்னு என்ன ஸ்டாண்ட் இருக்கு? நீங்கள் இவரை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகாலத்தில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருங்களா? ரொம்ப நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி.